நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். ஸோ நர்வ்ஸோட ஃபங்க்ஷனே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் இம்பல்ஸை. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பார்த்தோம், ஆக்சான் அப்படிங்கிற மெம்பரேனில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் அப்படிங்கிறதே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அயான்ஸ்லாம் அவுட்டர் சைட்லையும், அதாவது இந்த லைன் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சான் மெம்பரேன்னு சொல்கிறோம். ஸோ இப்படியே போச்சுன்னா இதில் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆக்சான் டெர்மினல் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஆக்சான் மெம்பரேனில் அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னும், இன்சைட் த ஆக்சான் மெம்பரேனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் எல்லாம் ஒரு சைட், மைனஸ் எல்லாம் ஒரு சைட், இந்த மாதிரி எந்த இம்பல்ஷனும் வராமல் இருக்க பீரியட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அப்போது உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் மட்டும் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவுட்வர்ட் டைரக்ஷனில் எங்கே போகுது அப்படின்னா அவுட்டர் டு த ஆக்சான் மெம்பரேனுக்கு சோடியம் அதாவது பொட்டாசியம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்மிட்ஸ் பொட்டாசியம் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஒரு இம்பல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம இப்படி டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டச் பண்ணுற இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியலுங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய அயான் ப்ளஸ்ஸுங்கிறது உள்ளேயும் மைனஸும் எங்கே போயிடுச்சு அப்படின்னா வெளியே போயிடுச்சு. தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான். இந்த மாதிரி அயான் டிரான்ஸ்மிட் ஆகும்போது தான் இம்பல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய சோடியம் எதை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் இன்சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொட்டாசியம் வந்து மூவ் ஆகாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கும் ரெஸ்டிங் பொட்டன்ஷியலுக்கும். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் டீபோலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா ரீபோலரைசேஷன். ஸோ ரீபோலரைசேஷனுங்கிறது மறுபடியும் அந்த அயான்ஸ் அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தேர்டு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு இம்பல்ஸுங்கிறது உருவாச்சு. இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்டில் மறுபடியும் ப்ளஸ்ஸுங்கிறது வந்துருச்சு, மறுபடியும் மைனஸுங்கிறது வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இம்பல்ஸ் மறுபடியும் எங்கே டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னா இங்கே இருக்கிறது இங்கேயும், இங்கே இருக்கிறது இங்கேயும் இப்படி டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரீபோலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கக்கூடிய அந்த பீரியட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிஃப்ராக்டரி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அயான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்க டைம் ஏதாவது ஒரு இம்பல்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகாது. இந்த அயான்ஸ் எப்போ தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போய் சேருதோ அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா அனதர் இம்பல்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும். இது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்க டைமில், அதாவது இந்த மைனஸ் வந்து இந்த சைடு இந்த ப்ளஸ்க்கு போகிறதும், இந்த ப்ளஸ் வந்து இந்த மைனஸ்க்கும் இங்கே மாறிட்டு இருக்க இந்த குறிப்பிட்ட டைமில் ஏதாவது ஒரு இம்பல்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பாடி அதை சென்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நர்வ் இம்பல்சஸ். இதில் ரொம்ப முக்கியமானது ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அப்போ என்ன உள்ளே போய்கிட்டு இருக்குது, என்ன வெளியே வந்துகிட்டு இருக்குது, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்போ என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரீபோலரைசேஷனில் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 1 ATP is spended. ஸோ எனர்ஜி பம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஏடிபியை ஸ்பெண்ட் பண்ணுறனால 3 sodium is moved out and 2 potassium is moved in. ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப். இது எப்போ நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டரி பீரியட் அப்படிங்கிற பீரியடில் இந்த எனர்ஜிங்கிற ப்ராசஸ் மூலயமா யூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சோடியத்தை மறுபடியும் வெளியே அனுப்புகிறோம் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்.